ஹலோ டிசைனர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சுமதி மேமோடைய அட்வான்ஸ் லெவல் ப்ராஜெக்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அவங்க ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. ஸோ அட்வான்ஸ் லெவல் ப்ராஜெக்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 40 இயர்ஸ்க்கு எனக்கு 40 இயர்ஸ் ஆகிடுச்சு, என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மேமோட ஒர்க்கு பாருங்கள், அவங்களுக்கு 40 தான் ஆகுது. ஸோ என்னை ரொம்ப இன்ஸ்பைரிங் பண்ண ஒரு விஷயம் அது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. எங்கேயோ வெளியே போகிறோம் அப்படின்னா கூட எனக்கு கரெக்டாக பெர்மிஷன் சொல்லிட்டு போகிற ஒன் ஆஃப் த குட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப இவங்களுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கே நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக ஆர்வமாக இருக்கும். ஏதாவது வீடியோஸ் போடலன்னா கூட மேம் போடலையா, அடுத்தது என்ன, அடுத்தது எப்போன்னு கேட்டுட்டு நம்மளையும் ரொம்ப உற்சாகமாக ஆர்வமாக வச்சுப்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட். ஸோ அவங்களோட ஒர்க் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து பாருங்கள். ஆல்பம் சப்மிட் பண்ண போகிறேன். இதுதான் அட்வான்ஸோட முதல் ஸ்டேஜ், ஃப்ளாட் லோட் ஸ்டேஜ், எம்போஸ் ஃப்ளவர் ஸ்டேஜ், மேட் ஃபில்லிங். இது லோடு, பீட் லோடு, ஸ்டெம் ஸ்டேஜ், எம்போஸ்டு டபுள் கலர் பீட் லோடு, பிரைட் பீட் லோடு. இது வாட்டர் ஃபில்லிங், இது பீடு மேட் ஃபில்லிங், இது லீஃப் பீடு கட் பீட் ஸ்டிச். இது வந்து ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச். இது மேட் ஃபில்லிங் ப்ராஜெக்ட். இதுதான் 10 ஸ்டிச்சுக்கும் உள்ள ப்ராஜெக்ட். இதுதான் ஃபஸ்ட் அட்வான்ஸோட ப்ராஜெக்ட்டு. இது நான் எடுக்கும்போது பிக்சர் சொல்லும்போது மேம் இதை போடுங்கன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சேன். பட் இது நல்லா கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ண கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. மேமே நல்லா பாராட்டினாங்க. இதுதான் அட்வான்ஸில் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட். இதுவும் 5 ஸ்டார் தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து செகண்ட் ப்ராஜெக்ட். இது வந்து என்னென்ன ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோன்ற இது எழுதியிருக்கேன். இது வந்து அடுத்த ப்ராஜெக்ட் ஜர்தோசியில் ப்ராஜெக்ட் போட்டிருக்கேன். இது ஜர்தோசி ப்ராஜெக்ட். இந்த பிக்சரும் அப்படி தான். இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு பிக்சரை பார்க்கும்போது. அப்புறம் மேம் சொன்னாங்க, நீங்கள் போட்டுருவீங்க, போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. போட்டதுக்கப்புறம் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போட போட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன் நானே இதில். அப்புறம் இது வந்து நெக் டிசைனு மினியேச்சர் வந்து மேம் ஒரு 5 டிசைன் போட சொல்லியிருந்தாங்க. அது வந்து 1 2 பின்னாடி 2 4 இது 1 5. அடுத்து ஜர்தோசி கண்டினியூ ஸ்டிச்சு. இது ஜர்தோசி தான். இது ஃபுல்லாக இதோட ப்ராஜெக்ட் தான் நீங்கள் பார்த்தது. இந்த ப்ராஜெக்ட்டு அடுத்து ஸ்டிச்சஸ் 3 டைப்ஸ் ஆஃப் லீஃபு, ஜர்தோசி, கோரா, நச்சி இதில் போட்டது. இது அதிலே லீஃப் ப்ராஜெக்ட். இதுவும் லீஃப் ப்ராஜெக்ட்டு. இந்த லீஃப்மே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. பட் நான் டக்குன்னு நல்லா ஈஸியாக போட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜர்தோஸ்லேயே ஃப்ரெஞ்சு நாட், லாங் ஃப்ரெஞ்சு நாட், அப்புறம் காயின் ஒர்க்ஸ். இது வந்து மேம் போட்டு கொடுத்த டிசைனு. அப்புறம் இது வந்து நாங்களாக க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட், காயின் ப்ராஜெக்ட். அப்புறம் ஜர்தோஸ்லேயே மேட் ஃபில்லிங் டைப் 1 டைப் 2. இது ஜர்தோசி வந்து லேசி லேசி. அடுத்து இது வந்து ஜர்தோஸ்லே செயின் ஸ்டிச்சு, தேர்ட் ப்ராஜெக்ட். இது வந்து பீகாக் 3D ப்ராஜெக்ட். இதுதான் 3D ப்ராஜெக்ட். இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக போகணுமே, நீ ரியலாக இருக்கணும் பீகாக் அப்படின்ட்டு நான் போட்டேன். மேமே கேட்டாங்க, சூப்பராக போட்டிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இது ஐடியா வந்துச்சு, ஒரு பீகாக் ரியலாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி போடணுன்னு போட்டேன் நான். இது நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 3D ஃப்ளவர் ஜர்தோசி நச்சி கோராவில் போட்டது. இது வந்து கொஞ்சம் இது கேப்பாக போட்டேன்னு சொல்லி மேம் ரீடு கொடுத்தாங்க. ரீடோ கொடுத்ததில் இது போட்டிருக்கேன் நான். நெக்ஸ்ட் கட் ஒர்க் டைப் 1 டைப் 2. அப்புறம் ஜர்தோசி பிரைட் ஸ்டிச். இது வந்து மேம் போட்டு காமிங்கன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து கட் ஒர்க் ப்ராஜெக்ட். இது நெக்ஸ்ட்டு வந்து கட் ஒர்க் மெத்தட் டைப் 3 பட்டர்ஃப்ளை. இது வந்து நான் சின்னதாக போட்டேன், அதனால் கொஞ்சம் பெருசாக எடுத்து போடணுன்னு இது போட்டேன்.
இது வந்து அடியில் கிளாத்து ஸ்டிக் பண்ணி போடணும். இது மேம் சூப்பராக இருக்கும். இதுக்கும் 5 ஸ்டாரு. அடுத்து பேட்ச் ஒர்க் மெத்தட் 1 ஜிக்ஜாக்கும் பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் போட்டு பண்ணும். இதுக்கும் 5 ஸ்டார். நெக்ஸ்ட்டு நெட்டு கிளாத்தில் பேட்ச் ஒர்க்கு. இது நெக் டிசைனு. இது கொஞ்சம் இங்கனுக்குள்ளே கிளாத் இருந்தனால மேம் இது இல்லாமல் போடணுன்னு சொல்லி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே ஸ்லீவ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு மிரர் ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் ஸ்டைல். இது வந்து கர்லி ஹேர். இது வந்து பிரைட் ஸ்டிச். இது வந்து பன் ஹேர் ஸ்டைல். நெக்ஸ்ட்டு வந்து தேங்க்யூ மேம், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் ஆரி கிளாஸஸ். தேங்க்யூ விமலா ராஜவர்மன். நான் உண்மையிலே கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டிச்சஸ் வந்து நான் எப்படி ஆரி கிளாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நான் அவ்வளோ இதுக்கு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். யார்கிட்டடா கற்றுக்கிறது, நமக்கு தெளிவாக சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு எல்லா வீடியோவும் பார்ப்பேன். பட் யார்கிட்டையுமே நான் வந்து ஜாயின் பண்ணல. மேம் வீடியோ ஒரு நாள் தான் பார்த்தேன். எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேம் வந்து எங்களுக்கு நல்லா கைடு பண்ணுவாங்க. என்ன ஒரு டவுட்னாலும் டைமிங் பார்க்காம நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க எங்களுக்கு. உண்மையிலே நான் வந்து இவ்வளோ தூரம் ஆரி நான் கற்றுக்குருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னோடய ஏஜ் வந்து கொஞ்சம் 39 இருந்ததுனால நான் யோசித்தேன், சரி என்னால் எப்படி இதை போட முடியும், நமக்கு ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. மேம் சொன்னாங்க, ஏஜ்லாம் இதுக்கு ஒரு காரணமே இல்லை மேம், நீங்கள் வந்து தைரியமாக போடுங்க, உங்களாலேயே முடியும் அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ணாங்க. அதை வச்சு தான் நான் போட்டேன். அப்புறம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது நானும் ஆரி கிளாஸ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது. இனி நாங்கள் வந்து ப்ளவுஸ் தான் சப்மிட் பண்ணோம். தேங்க்யூ வெரி மச் மேம், ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் இந்தளவுக்கு கற்றுக்குவேன்னா நினச்சி கூட பார்க்கல. உங்களால் தான் இது என்னால் முடிஞ்சுது. ரொம்ப நன்றி மேம். இந்த வார்த்தையால் என்னால் சொல்ல முடியாது. ஆனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கிளாஸ் நான் முடிப்பேன்னு என்னால் நம்ப முடியலை. நானாக இதெல்லாம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போதே என்னால் அதை வந்து நம்ப முடியல. இது வந்து எல்லாமே என்னோடய மேம்னால தான், விமலா ராஜவர்மன். உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் மேம். உங்களோட வாய்ஸ் கேட்டாலே எனக்கு ஒரு பூஸ்ட்டு. உண்மையிலே உங்கள் வாய்ஸ் எனக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜியை தரும். நான் அதனாலவே மேம்கிட்ட ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் டக்குன்னு உடனே கேட்பேன். எனக்கு அவங்க சொல்கிற ஒவ்வொன்றும் எனக்கு ஒரு பூஸ்டிங் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மேம். ரொம்ப ரொம்ப ரொம்ப